Hello everyone. Today in this class we will learn about process management. That is, already we have seen last class all the managements. That means key features of operating system like memory management, user interface, security management, and fault tolerance. So those are the topics we have covered already. So today we are going to study one of the last topics in chapter 4, which is process management. Okay. So under process management we have four types. That means four types of scheduling is there, which is very important one. Okay, அதனால நம்ம இது வந்து ஸ்பெஷல் தனி கிளாஸா நம்ம எடுத்தோம். So this is the very important class. Listen carefully. Okay. So what is meant by process management? Before that, the process எல்லாம் manage பண்ற ஒரு இதுதான் process management சொல்றோம். So what is the meaning of process? Okay. So process management is the process. It is a function that includes creating and deleting each process. அதாவது ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இல்லை அதை சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற மெக்கானிசம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம்லேருந்து, ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்டருக்கோ இல்லை மானிட்டருக்கோ ஒரு அவுட்புட்டை கொண்டு போய் சேர்க்கறது அந்த ஒரு ப்ராசஸ் கூட ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். தட் மீன்ஸ் ப்ராசஸ் இல்லைன்னா ப்ரோக்ராம்னு சொல்லலாம், ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வேலை, இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து சென்டிங் அவுட்புட் டு எ பிரிண்டர் இஸ் ஆல்சோ எ ப்ராசஸ். தட் மீன்ஸ் எ ப்ரோக்ராம். அதாவது ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு நார்மல் ப்ராசஸிங் முடிஞ்சு அதை நம்ம பிரிண்டருக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, அதை கொண்டு போகிற ஒரு ப்ராசஸை கூட ப்ராசஸ்ங்கிறதுனால அது என்னென்ன ஒரு வேலை, சரியா? அந்த ப்ரோக்ராம் அங்கேருந்து பிரிண்டருக்கு போகிற அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராசஸை நம்ம டெலிட் பண்ணலாம், இல்லை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம கம்யூனிகேட் அண்ட் சிங்க்ரனைஸ் வித் ஈச் அதர். ஒரு ப்ராசஸுக்கும் இன்னொரு ப்ராசஸுக்கும் இடையில ஏதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓவராலாக பண்ணுறது தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ த சிஸ்டம் டாஸ்க் such as sending output to a printer or screen can also call it as process. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு அவுட்புட்டை பிரிண்டருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸஸ் தட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஸோ கம்ப்யூட்டரில் நார்மலாக இப்போ ஒரு இடத்துல இருந்து பிரிண்டருக்கு போகிற அந்த இதையே நம்ம ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம்னா, அப்போ கம்ப்யூட்டரில் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து இருக்குது. அதை வந்து 2 மெயின் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் operating system, which is categorized, அதாவது operating system கொடுக்குற process, operating system processes which is executed by system code. அதாவது system code மூலமா execute பண்ற operating system processes. Okay. So operating system processனா system code தான் execute பண்ணும். And another one category is user processes. That means executed by user code. ஸோ இது வந்து நம்ம யூசர் கோட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிற ப்ராசஸஸ் வந்து யூசர் ப்ராசஸஸ். சிஸ்டம்லேயே ஆல்ரெடி கோடு கொடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு 2 டைப் படிச்சிருக்கோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்டு, எக்ஸல் இதெல்லாம் சொல்லலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் தான் ஓஎஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே அது வந்து பில்டின் ஸ்ட்ரக்சர், அது வந்து கம்ப்யூட்டரில் ஒரு மெயின் ப்ரோக்ராம். அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ்க்கு வந்து எதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் கோட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. அப்போ யூசர் ப்ராசஸஸ்க்கு வந்து யூசர் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராசஸஸ். ஓகே. கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸஸ் which can be classified into 2 main categories. One is operating system processes which is executed by system code, and user processes which is executed by user code. Okay. So these categories commonly and broadly classified into 4 types of scheduling. ஒவ்வொரு ஷெட்யூல் மெத்தட் வந்து ஒரு 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க ஷெட்யூல் மெத்தடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ப்ராசஸ். ஓகே. ப்ராசஸ்னால் எக்ஸிக்யூட் ஆகி இட் வில் அதாவது அவுட்புட்டை வந்து இட் வில் சென்ட் டு த யூசர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் FIFO, செகண்ட் ஒன் இஸ் SJF, தேர்ட் ஒன் இஸ் ரவுண்ட் ராபின், ஃபோர்த் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி.
இதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த 4மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, FIFO அதாவது FIFO தனியாக கேட்கலாம், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கேட்கலாம், மொத்தமாக ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக ஒரு 5 மார்க்கும் கேட்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட் வெரி ஈஸி டாபிக் ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் FIFO. What is the expansion of FIFO? First in, first out. So FIFO scheduling சொல்றோம். What is the schedule method? இது எப்படி உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும் சிபியூல அப்படின்னா first in, first out. That means first வர்றவங்க first முடிச்சுட்டு போயிடலாம், அடுத்து வர்றவங்க அடுத்து போகணும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ நீ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கியூவில் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க, டீச்சர் கிட்ட போய் மார்க் லிஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க, அடுத்து இருக்கிற ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த மெத்தடில் தான் சிபியூவில் ப்ராசஸஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கியூவில் இருக்குது அப்படின்னா the first process will come, that process will go out first. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வெளியில போயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஷெட்யூலிங். இதெல்லாம் நமக்கு நார்மல் எக்ஸாம்லேயும் கொடுத்துருக்காங்க, சிபியூவில் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ரீட் இட். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் இஸ் SJF ஷெட்யூலிங். தட் மீன்ஸ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். எக்ஸ்பான்ஷன் என்னது? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இந்த நேம் இட்செல்ஃப் வி கேன் நோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 2-3 ஜாப் இருக்குன்னா அதில் எந்த ஜாப் சின்ன அதாவது கம்மி மெமரி சைஸில் இருக்கோ அது ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. எது கம்மியாக இருக்கோ அது சீக்கிரமாக ஷெட்யூலில் உள்ள போய் இட் வில் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற லிஸ்ட்டில் எது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கோ அது அடுத்து நடக்கும், அதுக்கடுத்து எது ஷார்ட்டாக இருக்கோ அப்படியே ஒவ்வொரு ப்ரையாரிட்டியில் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் A = 6 கிலோபைட்ஸ். ஓகே, இதோட இந்த ஜாபோட மெமரி வந்து 6 கிலோபைட்ஸ், பி ஜாபோட இது வந்து 9 கிலோபைட்ஸ்னா இதில் எது ஷார்ட்டஸ்ட்? ஸோ A, ஆப்வியஸ்லி A will be executed first. ஓகே, அனதர் அதாவது செகண்ட் டைம் வந்து இதுக்கு அடுத்து ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு இடையில ஏதாவது இருந்துச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். So totally we have 2 job only in the sense after this we will execute. Okay, so this is the SJF scheduling. And third one is round robin scheduling. So this is nothing but a circular format. இப்போ ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இப்போ ABC 3 சர்க்குலர் ஃபார்மேட்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் A நடக்கும் அண்ட் தென் B அண்ட் தென் C. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ரையாரிட்டி மெத்தட் தான். இதை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா is designed especially for time sharing systems. Okay, நம்ம ஆல்ரெடி டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ்ல ABC ன்னு சொன்னோம். ஏக்கு ஒரு டைம், பிக்கு ஒரு டைம், சிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஜம்ப் ஆகிடும். அது முடிஞ்சாலும் முடியலைட்டாலும் நெக்ஸ்ட் ஜாப்க்கு ஜம்ப் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸில் தான் இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் வந்து ஸ்பெஷலி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா ஜாப்ஸ் ஆர் அசைன்ட் அண்ட் ப்ராசஸர் டைம் இன் சர்க்குலர் மெத்தட். இந்த ப்ராசஸர் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் அந்த சர்க்குலர் மெத்தடில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் 3 ஜாப்ஸ் A, B, C. First the job A is assigned to CPU, then job B and job C, and then again job A, B, C and so on. ஸோ முதல்ல A நடக்கும், அடுத்து B போகும், அடுத்து C வரும், அடுத்து Cலேருந்து திருப்பி A போகும். ஸோ இட் வில் execute like a circular format. Okay, so அதுதான் நம்ம ரவுண்ட் ராபின்ல முக்கியமானது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரவுண்ட் ராபின் ஷெட்யூல். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி, விச் மீன்ஸ் ப்ரையாரிட்டி பேசிஸில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவோ அது ஃபர்ஸ்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த கிவன் ஜாப் இஸ் அசைன்டு பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி, அதோட ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வந்து அசைன் ஆகும். இஃப் இட் இஸ் A ஃபஸ்ட்டு இருந்தாலும் சரி, B ஃபஸ்ட்டு இருந்தாலும் சரி. இப்போ A ஃபஸ்ட்டு இருக்குது, B செகண்ட் இருக்குது, ஆனால் ப்ரையாரிட்டி Bக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் ஒன்லி B ஃபஸ்ட். ஓகே, ஸோ ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி மெத்தட். ஸோ த ஜாப் விச் ஹேஸ் ஹையர் ப்ரையாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அதர் ஜாப்ஸ். நம்ம சொன்ன மாதிரி எது ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கோ அதுதான் மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமானது. Take 2 jobs A and B. Let the priority of A is 5. So இதோட priority வந்து 5,
B ஓட priority வந்து 7. So இதோட priority தான் higher இருக்கு. So first B job is assigned to the listல first போயிடும். அடுத்து after B A will be executed. Okay. So job B is assigned to the processor before job A. So this is not the size, memory size. So இல்ல இந்த மாதிரி சொன்ன மாதிரி shortest path இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியோ கிடையாது. This is the priority level. So இது higher priority. இது 5 விட இது ஜாஸ்தியா தான் இருக்கு. So this is the first priority. அதனால இது first நடக்குது, again இது நடக்குது. Okay. So this is all about process management, a very important topic. Only we have 4 types under process management: FI, FO, SJF, and round robin, and based on priority method. You have to know what is meant by process management and what are the types, and each types you have to know the concept. Okay. I hope you all understood this concept. Thank you.